அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முத்து சுபஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி, திருநெல்வேலி மாவட்டம். மரம் ஏற ஆசை. அந்த ஊரில் அழகான சிறிய குளம் ஒன்று உள்ளது. குளத்தை சுற்றி மரங்கள் நிறைய இருந்தன. அந்த மரத்தில் நிறைய பறவைகள் கூடு கட்டி இருந்தன. அணில்களும் மரங்களில் விளையாடிக் கொண்டிருந்தன. குளத்தில் இருந்த மீன் ஒன்றுக்கு மரத்தில் ஏறி விளையாட ரொம்ப ஆசை. ஒரு முறை அணில் கொய்யாப்பழம் ஒன்றை தின்று கொண்டிருந்தது. அந்த பழம் தவறி குளத்தில் விழுந்து விட்டது. அணில் குளத்தையே பார்த்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்தில் கொய்யாப்பழத்தை வாயில் கவ்விக்கொண்டு கரைக்கு வந்தது மீன். அதை பார்த்த அணில் மரத்தில் இருந்து இறங்கி மீனை நோக்கி வந்தது. நன்றி மீனன்பா, பசியோடு தின்று கொண்டிருந்தேன், தவறி விழுந்து விட்டது என்றது அணில். பரவாயில்லை, உன்னால் அவ்வளவு உயரத்தில் ஏறி விளையாட முடிகிறது. ஆனால் நான் இந்த சின்ன குளத்தில் நீந்தி விளையாட முடிகிறது என்றது மீன். நண்பா, அது அப்படிதான். உன்னால் ரொம்ப நேரம் நீர் இல்லாமல் இருக்க முடியாது. என்னால் ரொம்ப நேரம் நீரில் இருக்க முடியாது என்றது அணில். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று அணிலிடம் மீன் கேட்டது. நான் பழங்களை தேடி ஓர் ஊருக்கு சென்றேன். அங்கு இந்த குளத்தை விட பெரிய குளத்தை பார்த்தேன். அதற்கு பெரிய ஏரி என்றார்கள். அங்கு நிறைய மீன்கள் இருந்தன. சின்ன சின்ன படகில் வந்து வலையை வீசி மீன்களை பிடித்தார்கள். கரைக்கு கொண்டு வரும்போது அந்த மீன்கள் உயிரோடு இல்லை. அப்போது பார்த்து தெரிந்து கொண்டேன் என்றது அணில். அணிலுக்கு நன்றி சொல்லிவிட்டு குளத்தில் தாவி நீருக்குள் சென்றது மீன். நன்றி, வணக்கம்.